Hi friends, welcome to Zoeya's kitchen. இப்போ பார்க்க போகிற ரெசிபி மலாய் குல்ஃபி. இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னா 1 லிட்டர் பால், 3/4 டம்ளர் சர்க்கரை, கொஞ்சோண்டு முந்திரி பாதாம் பிஸ்தா, இப்போ அடிக்கடிமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் வந்து 1 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து நம்மளுக்கு 1/4 லிட்டர் வர அளவுக்கும் நல்லா வற்ற வச்சுக்கணும். இதில் உள்ள ஆடெல்லாம் நம்ம சைடில் எடுத்து விட்டுறணும். இந்த ஆடை தான் வந்து நம்ம மலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க நம்மளுக்கு குல்ஃபிக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பால் ஆடெல்லாம் இருக்குது பாருங்கள், அதான் சைடில் எடுத்து விட்டுருங்க. இப்போ நட்ஸ் வந்து மிக்ஸியில் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து கெட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கோங்க. பாதாம் மிக்சர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாதாம் மிக்ஸ் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, ஏதாவது நட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணி மிக்ஸியில் நல்லா அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போ நட்ஸ் வச்சுருக்கோம்ல மிக்ஸியில் அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கெட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இதை ஆற வச்சா இன்னும் நல்லா திக்காயிரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். இதை வந்து மோல்டில் ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு வந்து ரெடி ஆகிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. இதை ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மலாயெல்லாம் அப்படியே எல்லாம் ஒன்று திறந்து வந்திருக்கு. நட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, குட்டி குட்டியாக அழகாக சூப்பராக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஓவர் நைட்டு. இதுமே 8 மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்கணும். அப்போ தான் வந்து இது ரெடி ஆகும். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட மிக்சர் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் மலாய் குல்ஃபி. இது கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். Thanks for watching.